everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா பிகினர்ஸ்க்கான மேக்கப் கிட் தான் பார்க்க போறோம். சோ இப்போ நான் காட்ட போற மேக்கப் கிட் வந்து பிரைமர்ல இருந்து செட்டிங் ஸ்ப்ரே வரைக்கும் நான் காட்ட போறேன். and அது எல்லாமே வந்து 250 ரூபீஸ்க்கு உள்ள இருக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான். சோ பிகினர்ஸ் மேக்கப் கிட்க்கு நான் என்னென்ன ரெக்கமெண்டேஷன்லாம் வச்சிருக்கேன் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் டேக் a moment to subscribe. and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So already நம்ம beginners makeup seriesல வந்து ரெண்டு வீடியோ போட்டுருக்கோம். ஒன்று வந்து ப்ரஷ் அண்ட் டூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அண்ட் பிகினர்ஸ்க்கு என்னென்ன மேக்கப் ப்ரஷஸ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி செம்ம ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது வீடியோ வந்து பிகினராக இருக்கப்போ நம்ம வந்து என்ன மாதிரியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பார்த்து வாங்கலாம், எந்தெந்த ஸ்கின்னுக்கு என்ன மாதிரியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும் நல்ல அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ரெண்டு வீடியோ லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து 250 ரூபீஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்காக. ஸோ இது என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமர் தான். ப்ரைமருக்கு நான் வந்து ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஒன்று வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ப்ரைமர் அண்ட் இன்னொன்று வந்து ப்ளூ ஹெவனோட ப்ரைமர். இது ரெண்டுமே சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர் அண்ட் இது ரெண்டுமே வந்து போர்ஸ்லாம் எதாவது நல்லா ஃபில் பண்ணி ஃபேஸை நல்லா பிளர் பண்ணி கொடுக்கும், மேக்கப் போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனில் வந்து இப்போ ரீசெண்டாக வேறு ஒரு பேக்கேஜிங்கில் ஒரு சில்வர் கலர் பேக்கேஜிங்கில் போட்டிருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து கம்மி தான், அது வந்து 200 ரூபீஸ் அண்ட் இது வந்து உங்களுக்கு 250 ரூபீஸ் வரும். அண்ட் இன்சைட்டோட ப்ரைமர் வந்து 250 ரூபீஸ் தான். ஸோ ப்ரைமருக்கு அப்புறமா டார்க் சர்க்கிள் அண்ட் பிக்மெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டர் போட்டு நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கே நம்ம போக முடியும். ஸோ உங்களுக்கு ஆரஞ்சு கரெக்டருக்கு நான் வச்சிருக்க ரெக்கமெண்டேஷன் வந்து NYBயோட ஆரஞ்சு கரெக்டர் ஸ்டிக்கு தான். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஆரஞ்சு கரெக்டர். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த கரெக்டரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நல்லா மேக்கப்போட வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து வேறு ஹை அண்ட் பிராண்டுக்கெலாம் போய்க்கலாம். பட் இப்போதைக்கு இதுவே எனக்கு தெரிஞ்சு போதுமானதாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி, பிலோ 100 ரூபீஸ் தான். 80 இல்லை 70 அந்த மாதிரி ஆஃபரில் வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சிலர், பட் அதை நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது, ஃபவுண்டேஷன்லாம் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மெயின் பார்ட்டுக்கு வருவோம், அதாவது ஃபவுண்டேஷனுக்கு வருவோம். ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து இந்த லாக்மியோட இன்விசிபிள் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேபிளின் ஃபிட் மீ தான். இது வந்து பார்த்தாலே தெரியும், இது வந்து கண்டிப்பாக 250 ரூபீஸ்க்கு கீழே வராது. பட் இதிலே வந்து டியூப் பேக்கேஜிங் இருக்கும், அது வந்து 250 ரூபீஸ்க்கு கீழே தான். நான் இது ரெண்டும் செலக்ட் பண்ணியிருக்க ரீசன் வந்து 250 ரூபீஸ்க்கு கீழே இருக்கும், அட் த சேம் டைம் கவரேஜும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ லாக்மி இன்விசிபிள் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் வந்து என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டான ஃபவுண்டேஷன். நான் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று வாங்கினேன்னா அது வந்து இதுதான். இதுலேருந்து தான் நான் வந்து என்னோட மேக்கப்பே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இதில் வந்து ஷேட் ரேஞ்ச் பெருசாக கிடையாது, ஒரு 5 to 6 ஷேட்ஸ் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டீப்பர் ஸ்கின் டோனுக்கு இதில் வந்து ஷேட்ஸ் கிடையாது, அது ஒன்று தான் இதில் வந்து ட்ராபேக். அண்ட் கவரேஜ் வந்து நமக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் தான் இருக்கும். ஏன்னா பிகினராக இருக்கப்போ எடுத்தோடனே வந்து ஒரு ஃபுல் கவரேஜ்க்கு நம்ம கண்டிப்பாக போக மாட்டோம். கொஞ்சம் நம்ம மேக்கப்புக்குள்ளே வந்து இன்டெல்ஜ் ஆகி அதுக்கப்புறமா நமக்கு அது பிடிச்சா தான் வந்து நிறைய ஸ்டேஜஸ்க்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிகினராக இருக்கப்போ இதுவே வந்து இந்த கவரேஜே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து மேபிளின் ஃபிட் மீ தான். நான் சொன்ன மாதிரி இதில் வந்து டியூப் பேக்கேஜிங் தான் நமக்கு வந்து 250 ரூபீஸ்க்கு கீழே வரும். அதுவும் இப்போ ப்ரைஸ் நல்லா கம்மி பண்ணிட்டாங்க, அரௌண்ட் ஒரு 200 தான் நம்ம வந்து எல்லா ஷேடுமே பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து ஷேடுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகுது. லாக்மியை விட இதில் வந்து ஷேட் ரேஞ்சஸ் நமக்கு வந்து நிறையவே கிடைக்குது. பட் இந்த பாட்டிலில் இருக்க ஷேட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கிறது இல்லை. பட் லாக்மியை கம்பேர் பண்ணுறப்ப இதில் கொஞ்சம் நிறைய ஷேட்ஸ் கிடைக்குது. அண்ட் லாக்மியோட ப்ரைஸ் வந்து 220 230 அந்த மாதிரி ஆஃபரில், அதுக்கப்புறமா ஆஃபர் இல்லாத டைம் அந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து ஒரு 200 250, இதுவும் அகைன் வந்து ஆஃபரில் வாங்கினீங்க அப்படின்னா 200க்கே நீங்கள் வந்து இதை பிக் பண்ணிடலாம். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீலருக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சீலர் தான். ஸோ இந்த வெட் அண்ட் வைல்டோட கன்சீலர் வந்து 350 400 இந்த ரேஞ்சில் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். நான் அமேசானில் வந்து அடிக்கடி இது வந்து ஆஃபரில் தான் இருக்கும். அண்ட் இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக வாங்கின பர்ச்சேஸ் தான், நான் பேக்கேஜ் கூட இன்னும் வந்து பிரிக்கலை. இதை நான் வந்து அமேசானில் கரெக்டாக 249 ரூபீஸ்க்கு தான் பை பண்ணேன். அண்ட் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஆஃபர் டைமில் வாங்குங்க. 26 27 கொஞ்சம் ஆஃபர் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க, அப்போ வந்து கரெக்டாக இது வந்து 249 ரூபீஸில் இருக்கும், நீங்கள் பை பண்ணிக்கலாம். அண்ட் இதை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதில் அகைன் வந்து ஷேட்ஸ் இருக்குது அண்ட் இதோட கவரேஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நான் வந்து நிறைய கன்சிலர் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் இது எனக்கு வந்து ஒரு பர்சனல் ஃபேவரட்டாக இருக்குது. என்னன்னு தெரியல, இதோட கன்சிஸ்டன்சி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து போட்டிருக்க க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து லாக் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பவுடர் யூஸ் பண்ணணும். அண்ட் இங்கே நான் உங்களுக்கு வந்து 3 காம்பேக்ட் பவுடர் ரெக்கமெண்டேஷன் வச்சுருக்கேன். 250 ரூபீஸ்க்கு கீழே வரும்போது நிறைய காம்பேக்ட் பவுடர்ஸ் இருக்குது. பட் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஃபேவரட்டாகவும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மேபிளின் ஃபிட் மீ தான். மேபிள் ஃபிட் மீயோட இது வந்து இப்போ ரீசெண்டான லான்ச் ஆன ப்ராடக்ட் தான்.
இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 159 rupees தான். ஸோ நார்மல் ஃபிட்மி காம்பேக்ட் போட்டிருக்கோம்ல ஸ்கொயர் டைப்பில், அதோட சின்ன சைஸ் மினி வெர்ஷன் மாதிரி இதை வந்து போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இதோட ஷேடும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11 ஷேட் கிட்ட இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 159 rupeesக்கு இவ்வளோ ஷேட் ரேஞ்ச் வச்சு நல்ல ஒரு கவரேஜும் இருக்க ப்ராடக்ட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு காம்பேக்ட் பவுடராக இருக்கும். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் ஒன்றில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இது வந்து லாக்மியோட சன் எக்ஸ்பர்ட் காம்பேக்ட் பவுடர். இது வந்து நான் ஃபவுண்டேஷன் எந்த மாதிரி பேசிஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஒரு பிபி க்ரீம் போடுறோம் இல்லை வந்து ஜஸ்ட் ஒரு காம்பேக்ட் பவுடர் மட்டும் போட்டுட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இது யூஸ் பண்ணேன். அண்ட் இது வந்து ஃபேஸஸ் கேனடாவோட காம்பேக்ட் பவுடர். அண்ட் இது ரெண்டுமே வந்து ரொம்பவே ஒரு டீசெண்டான காம்பேக்ட் பவுடர், கொஞ்சம் நல்லா தான் ஒர்க் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸுமே அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். அண்ட் இது எல்லாத்தோட லிங்க்ஸுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அப்படியே வந்து உங்களுக்கு லிங்க் மிஸ் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் கீழே மைஹால் ஸ்டோர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதுக்குள்ளே போனாலும் எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கும். நீங்கள் அங்கேயே வந்து டேரெக்டாக பை பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்டோரிங் இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்புமே வந்து பிகினர் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இத்தனை ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது இந்த ரேஞ்சுக்கு கீழே அப்படின்னு காட்டுறதுக்காண்டி நான் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கான்டோருக்கு நான் எடுத்துக்கிற ப்ராடக்ட் வந்து அகைன் வந்து NYBலேருந்து அந்த கான்டோர் ஸ்டிக் தான். நான் ஆரஞ்சு கரெக்டர் காமிச்சேன் இல்லையா, அதில் வந்து நிறைய இருக்குது. ஆரஞ்சு கரெக்டர், க்ரீன் கரெக்டர், கான்டோரிங், அதுக்கப்புறமா கன்சீலிங், ஹைலைட்டிங் எல்லா ஷேட்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் அகைன் வந்து 100க்கு கீழே தான் வரும். அண்ட் கான்டோரிங்லேயுமே இதில் வந்து ஒரு 2-3 ஷேட்ஸ் கிட்ட வருது. சூப்பரான கான்டோர் ஸ்டிக், நல்ல பட்டரியாக இருக்கும், சீக்கிரமாக வந்து ஸ்கின்னோட பிளெண்ட் ஆயிரும், ரொம்ப ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ ரேட்டும் ரொம்ப கம்மி, அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம க்ரீம் கான்டோர் மட்டும் போட்டால் காணாது. க்ரீம் கான்டோர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு பவுடர் கான்டோரால் நம்ம வந்து செட் பண்ணணும். பட் 250 rupeesக்கு கீழே எந்த ஒரு பவுடர் கான்டோருமே இல்லை. அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு வந்து ஆமாம் இதெல்லாம் இருக்குதே, அப்புறம் ஏன் நீ இப்படி சொன்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது எல்லாமே இமேஜில் பார்க்குறதுக்கு நல்லா டார்க்காக இருக்கும். பட் நேரில் வர்றப்போ அது ஒரு கான்டோர் ஷேட் மாதிரியே இருக்காது, ஒரு காம்பேக்ட் பவுடர் மாதிரி தான் இருக்கும். நமக்கு கொஞ்சம் ப்ரௌன் அந்த சைடில் வந்தால் தான் வந்து அது ஒரு கான்டோராக ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ கலரே இல்லை அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு காம்பேக்ட் பவுடர் தான். நீங்கள் இமேஜில் பார்த்தாலும் நேரில் வந்து டார்க்காக இருக்கவே இருக்காது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 350 rupeesக்கு ஒரு கான்டோர் கிட் இருக்குது. இது வந்து நிக்கா கேயோட டூவோ கான்டோர்னு இருக்குது. 2 ஷேடுமே வந்து செம்ம சூப்பராக இருக்குது. எல்லா ஸ்கின் டோனுக்குமே வந்து செட் ஆகும். ஈவன் டீப்பர் ஸ்கின் டோனில் இருந்தால் கூட இது வந்து சூப்பராக செட் ஆகும். 2 ப்ரௌன் ஷேட்ஸ் இருக்குது. பட் இதோட ப்ரைஸ் வந்து 350 rupees. நம்ம பட்ஜெட்லேருந்து ஒரு 100 rupees வந்து இது எக்ஸ்ட்ராவாக வருது. ஸோ ப்ளஷ்ஷுக்கு என்னுடைய பர்சனல் ஃபேவரேட் கொஞ்சம் பட்ஜெட்குள்ளே இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ப்ளூ ஹெவனோட ப்ளஷ் தான். இது வந்து ஒரு சிங்கிள் ப்ளஷ் இருக்கக்கூடிய ஒரு பேலட் தான். இதோட ப்ரைஸ் வந்து 125 rupees தான். அகைன் இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 6 ஷேட்ஸ் கிட்ட கிடைக்குது. ஸோ நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இது கலர் பார்த்து நானே கொஞ்சம் பயந்துட்டேன். பட் அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் பரவாயில்லாமல் லாங் லாஸ்டிங்காக இருக்குது, கொஞ்சம் டீசெண்டான ப்ராடக்ட். 125 rupeesக்கு நம்ம வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ செகண்ட் வந்து ஹிலாரி ரோடாவோட ப்ளஷ் பேலட். இது வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன் அமேசான்லேருந்து. அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஷேட்ஸ் கிடைக்கும். அண்ட் ஒரு குட்டியாக ஒரு ப்ரஷ்ஷும் நமக்கு கிடைக்கும், ஒரு மிரரோடு இருக்குது, இன்பில்டு மிரரோட. அண்ட் இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நம்பவே மாட்டீங்க, ஜஸ்ட் 98 rupees தான். 98 rupeesக்கு இத்தனை ஷேட்ஸ் வச்சுருக்க ப்ளஷ் பேலட் ப்ளஸ் ரொம்ப பிக்மெண்டடாகவும் இருக்குது. இப்படி இருக்க ஒரு ப்ளஷ் பேலட் வந்து கண்டிப்பாக பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. ஸோ தேர்டு வந்து மார்ஸோட ப்ளஷ் பேலட் தான். மார்ஸோட ப்ளஷ் பேலட் வந்து நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ப்ளஷ் பேலட். இதில் வந்து 1 2 3 4 5 ஷேட்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு ஷிமரி ஷேட் இருக்குது, அதை வந்து நம்ம ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 4 ஷேட்ஸ் ப்ளஸ் ஒரு ஹைலைட்டர் ஷேட் இருக்க மாதிரியான இந்த மார்ஸோட பேலட் வந்து ஜஸ்ட் 199 rupees தான். அண்ட் அகைன் இதுவுமே வந்து நல்லாவே இருக்கும், பிக்மெண்டடாக இருக்கும், கொஞ்சம் நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், டீசெண்டான ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான். ஸோ இந்த 3த்தில் நீங்கள் எதை வாங்கினாலும் ஓகே தான், நல்லா தான் ஒர்க் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டர். ஸோ இது வந்து ஷிவானாவோட ஷிம்மர் பிரிக். ஸோ இதில் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்க மாதிரியான ஒரு ஹைலைட்டட் தான். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 199 249 இந்த மாதிரி ப்ரைஸில் வந்து அது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. பட் இது வந்து இப்போ வந்து கிடைக்கிறதே இல்லை, ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. இந்த மாதிரி ஷேடு வந்து இப்போ கிடைக்கிறதே இல்லை. ப்ளூ, பிங்க் இந்த மாதிரி வந்து வித்தியாசமான கலர்ஸில் இருக்குது. பட் நமக்கு வந்து ஒரு பிரான்ஸ், கோல்டு, ஷாம்பைன் ஷேடு இந்த மாதிரியான ஷேடு இருந்தால் தான் நமக்கு வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது, நம்ம ஷேடுக்கும் வந்து அது சூட் ஆகும். ஆனால் இதுக்கு சிமிலராக வந்து ஸ்விஸ் பியூட்டியில் வந்து இப்போ இதே மாதிரி ஒரு பேலட் வந்து இருக்குது. நான் அந்த பேலட்டை வேணால் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஹைலைட்டர் வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஒரு சிங்கிள் ஹைலைட்டர் ரீஃபில் தான். இதில் வந்து நிறைய ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது, நம்ம தனித்தனியாக வாங்குற மாதிரி இருக்கும்.
இது வந்து பவுடர் ஹைலைட்டர் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் காமிச்சது வந்து பவுடர் ஹைலைட்டர். இது வந்து க்ரீம் ஹைலைட்டர். செம்ம சூப்பராக இருக்குது, செம்ம பிக்மெண்டடாக இருக்குது அண்ட் போடுறப்போ க்ரீமியாக இருக்கும். நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா பவுடராக நமக்கு வந்து செட் ஆயிரும். அண்ட் இதோட ப்ரைஸ் கேட்டப்போ எனக்கு வந்து ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஜஸ்ட் 94 இல்லை 90 ருபீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் நான் அமேசான்லேருந்து ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஸோ 90 ருபீஸ்க்கு இவ்வளோ பிக்மெண்டடாக இவ்வளோ சூப்பராக நிறைய ஷேட்ஸ் வச்ச ப்ராடக்ட் கிடைக்கிறது வந்து ரொம்பவே ரேர் தான். அண்ட் வந்து குவாலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபேஸ் மேக்கப்பில் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோ தான். ஐப்ரோக்கு என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து ரெண்டு ப்ராடக்ட் தான். ஸோ ஒன்று வந்து ஏடிஎஸோட இந்த ஜெல் ஐலைனர்ஸ் தான். இது வந்து ஐலைனர் தான், பட் நம்ம இதை வந்து ஐலைனராக யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்மஜ் ஆயிரும். போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயுமே வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ இதை நம்ம வந்து ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு கிட்லேயே நமக்கு வந்து பிளாக் அண்ட் ப்ரௌன் ரெண்டுமே வரும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 238 200 அந்த ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ப்ளூ ஹெவனோட ஐப்ரோ பென்சில் தான். அண்ட் இதில் ஒரு சைடு வந்து நமக்கு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் நமக்கு வந்து ஸ்பூலி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே சேர்த்தே நமக்கு வந்து 140 ருபீஸ்க்கு கிடைக்கிது. அண்ட் இந்த ஸ்பூலி இல்லாமல் ஜஸ்ட் நம்ம ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கிட்டா போதும். இது மட்டும் வேணும் அப்படின்னா இது வந்து ஒரு 80 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஐஷேடோக்கு 250 ருபீஸ்க்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதில் வந்து கொஞ்சம் கலர்ஸும் நிறைய இருக்கணும், பிகினர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும், நிறைய ஷேட்ஸும் அவைலபிளாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு 2 ப்ராடக்ட் தான் உங்களுக்கு இப்போ நான் காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஹிலரி ரோடோட ஐஷேடோ பேலட் தான். பேலட்டில் வந்து கிட்டத்தட்ட 16 கலர்ஸ் இருக்குது. எல்லாமே வைப்ரண்ட் கலர்ஸாக இருக்குது. அண்ட் இதுலேயுமே வந்து ஷேட்ஸ் நிறைய இருக்குது. அதாவது உள்ளே இருக்க கலர்ஸ் வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு பேலட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் வச்சுருக்க ஷேட் பேலட் வந்து 02. ஸோ இதில் எனக்கு வந்து மேட்டும் இருக்குது, ஷிமர்ஸும் இருக்குது. இதோட பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப அளவுக்கு வேறு லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. பட் ஓகே, ஒரு பிகினர் லெவலில் வந்து இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான். இதோட ப்ரைஸ் வந்து 225 ருபீஸ் தான். அண்ட் அகைன் இது வந்து ஆஃபரில் நிறைய டைமில் இருக்கும். ஸோ ஆஃபர் டைமில் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 200க்கு கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் ஐஷேடோ பேலட் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 9 கலர்ஸ் தான் இருக்குது. அண்ட் அகைன் இதுலேயுமே வந்து நிறைய ஷேட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒரு 6 to 7 ஷேட்ஸில் என்னமோ இந்த பேலட் வந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் இது வச்சிருக்க ஷேட் வந்து 01 அப்படின்ற ஷேட் வச்சுருக்கேன். எல்லாமே கொஞ்சம் வார்ம் டோன்டு அண்ட் ஒரு ப்ளம் அந்த மாதிரியான ஷேட் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 170 ருபீஸ் தான். அண்ட் இதுவுமே ஆஃபரில் நிறைய டைம் இருக்கும். நான் பார்த்துருக்கேன் 150 ருபீஸ்க்கெலாம் நான் பார்த்துருக்கேன். பட் நான் இதை வந்து அரௌண்ட் ஒரு 200 கிட்ட தான் வாங்கியிருக்கேன். ஒரு 2 பெஸ்ட் ஐலைனர் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐலைனர் என்ன அப்படின்னா மேப்ளினோட கொலோசல் போல்ட் ஐலைனர் தான். இது வந்து ஸ்மஜ் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், இதில் எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. அண்ட் இதோட பிரிசில்ஸ் வந்து ரொம்பவே வந்து தின்னாக இருக்கும். நம்ம பிகினராக இருக்கப்போ வரைகிறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 170 ருபீஸ் தான். அகைன் வந்து இது வந்து 200 170 160 இந்த ரேட்டில் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் மெயினாக ஆஃபர் எப்போ போடுறாங்களோ அப்போ பார்த்து நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்கிக்கலாம். ஸோ செகண்ட் வந்து ஃபேஸஸ் கனடாவோட ஐலைனர் தான். நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச ஐலைனரும் இப்போ காமிச்ச ஐலைனர் ரெண்டுமே என்னோட பர்சனல் ஃபேவரேட் தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 180 190 அந்த ரேட்டில் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். ரெண்டுத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட் காமிச்ச ஐலைனருக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு 10 இல்லை 20 இல்லை 30 இவ்வளோ தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மஸ்காராக்கு என்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா மேப்ளினோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா தான். இதோட ப்ரைஸ் வந்து 248 ருபீஸ் 240 அந்த ரேட்டில் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இது என் கையில் இருக்கிறது வந்து வாஷபிள், அதாவது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இதிலே 2 வேரியன்ட் இருக்குது. வாட்டர் ப்ரூஃபும் இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் இல்லாததும் இருக்குது. நான் வச்சுருக்கிறது வந்து வாஷபிள் தான். வாட்டர் ப்ரூஃப் வந்து இதேருந்து ஒரு 10 இல்லை 20 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய ஸ்மஜ் ப்ரூஃப் காஜலாக இருந்தாலுமே எனக்கு வந்து ஸ்மஜ் ஆகாமல் இருந்ததே கிடையாது. அதுக்கு ரீசன் வந்து என்னோடய பாடி வந்து ஹீட் பாடி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருந்தாலும் அது வந்து மெல்ட் ஆயிரும். எனக்கு அந்த கண்ணே வந்து ரொம்ப மெஸ்ஸியான மாதிரி இருக்கும். ஏன்டா இதை போட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் காஜல் வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரேட் கிடையவே கிடையாது. பட் ஸ்டில் எனக்கே வந்து ஓகே பரவாயில்ல, இது கொஞ்சம் நல்லா தான் ஸ்டே ஆகுது அப்படின்ற மாதிரியான காஜல் தான் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச காஜல் தான் மேப்ளினோட கொலோசல் காஜல். இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் எனக்கு ஸ்டே ஆகிருக்கு. ஸோ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லான்ச் ஆனப்போ இது வந்து 250 ருபீஸ் அந்த ரேஞ்சிலலாம் இருந்தது. பட் இப்போ வந்து ரொம்ப ரேட் கம்மியாயிட்டு அரௌண்ட் 100க்குலாம் இது வந்து கிடைக்கிது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதை விட கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் வந்து எனக்கு சுகரோட காஜல் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் ஒர்க் பண்ணுச்சு. கொஞ்சம் நேரம் ஸ்டே ஆச்சு. எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது. எனக்கே காஜல் இவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 199 இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. பட் நான் கீழே லிங்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மூணாவது வந்து என்னோடய ரீசன் ஃபேவரட். நான் இப்போ கொஞ்சம் வந்து
நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் வந்து அடிக்கடி இப்போ காஜல் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது அந்த காஜல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சாம்பரோட ஸ்டே ஆன் காஜலாக தான் இருக்கும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கோல் அப்படின்னு போட்டுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான், 240 இல்லை 220 அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து லிப்ஸ்டிக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து L18ஓட புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் தான். இது வந்து இப்போது 75 ரூபீஸ்க்கு வந்து குறைச்சிருக்காங்க. அண்ட் இதில் வந்து நிறைய ஷேட்ஸ் கிடைக்குது. ஒரு எவ்ரிடே பேசிஸ்க்கு காலேஜ் போகிறோம் இல்லை ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா இதில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளூ ஹெவனோட லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் தான். இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ வந்து ரொம்பவே கம்மி ஆகிட்டு 70 இல்லை 80 இந்த ப்ரைஸில் தான் இருக்கும். பட் இது லான்ச் ஆன புதுசில் வந்து ஒரு 110, 120, 130க்குலாம் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட லிக்விட் லிப்ஸ்டிக் தான். இதோட ப்ரைஸ் வந்து 90 ரூபீஸ் தான். இதுலேயுமே வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது, நியூடும் இருக்குது, பிரைட் கலர்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் இதுலேயும் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம போட்டிருக்க எல்லா மேக்கப்பையும் வந்து லாக் பண்ணி மெல்ட் பண்ணுறதுக்கு ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம். ஸோ 250 ரூபீஸ்க்கு கீழே நிறைய செட்டிங் ஸ்ப்ரே இருக்குது. இப்படிலாம் ஒரு பிராண்ட் இருக்கா என்ன அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிறைய செட்டிங் ஸ்ப்ரே இருக்குது. பட் அது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணாது. ஜஸ்ட் நம்ம ஒரு வாட்டரை ஸ்ப்ரே பண்ணால் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு டீசெண்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்சர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 187, 200 இந்த ரேட்குள்ளே தான் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அகைன் இதுவுமே வந்து நிறைய டைம் ஆஃபரில் இருந்துகிட்டே இருக்கும், நீங்கள் அப்போ கூட வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இப்போ நான் காமிச்சிருக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஒரு மேக்கப் லுக் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். And see you on the next video. Until then, bye bye, take care.